வானில் தேட வேண்டிய தண்ணீரை பூமிக்கடியில் தேடிக் கொண்டிருக்கிறது மனித சமூகம். மயிலாடுதுறையில் விவசாயத்திற்கு மட்டுமல்ல, குடிநீருக்கும் தட்டுப்பாடு உருவாகியுள்ளது. நிலத்தடி நீரும் உப்பாக இருப்பதால் செய்வதறியாமல் தவித்து வரும் விவசாயிகள் நீர் மேலாண்மைக்கு அரசு என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து ஆலோசனைகளை வழங்கியுள்ளனர். இதுகுறித்து சக்தி வடிவேல் என்ற விவசாயியுடன் நமது செய்தியாளர் கமலக்கண்ணன் நடத்திய கலந்துரையாடலை கேட்கலாம். கர்நாடகாவில் மேகதாது அணை கட்டுவது தொடர்பாக ஒரு பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் காவிரி வறண்டு போய் தண்ணீர் இல்லாம ஒரு பக்கம் வறண்டு கிடக்கிறது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கடைமடை பகுதியான டெல்டா மாவட்டமான கடைமடை பகுதியான பூம்புகார் பகுதியிலிருந்து மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்நோக்கி வரக்கூடிய உப்பு நீர் அது ஒரு பக்கம் நிலத்தடி நீரை பாதித்து கொண்டு இருக்கிறது. தற்போது மயிலாடுதுறை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா டெல்டா மாவட்டமான மயிலாடுதுறை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா குடிநீர் தட்டுப்பாடு வந்துருச்சு. விவசாயிகள் ஒரு பக்கம் இந்த தண்ணீர் இல்லாதனால ரொம்ப அவதிக்குள்ளாகி இருந்தாங்க. இப்போ குடிநீர் பிரச்சனையும் வந்துருச்சு. இது தொடர்பாக நம்ம அருகில் ஒரு விவசாயி இருக்காரு, அவரோட கேட்போம். ஆனால் இப்போ மயிலாடுதுறை மாவட்டத்தில் குடிநீர் பிரச்சனை வந்துருச்சு. காவிரியில் தண்ணி இல்லை. இந்த நீர் மேலாண்மையை காப்பாற்றுவதற்காக அரசுக்கு நீங்கள் என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? எப்படி அதை காப்பாற்றப்படலாம்? இப்போ இயல்பாக பெய்யுற மழையே இல்லாமல் பூமி வறண்டு போயிட்டு இருக்கு. கடல் நீர் மட்டமும் நமக்கு பார்த்தீங்கன்னா உப்பு நீர் உள்ளே வந்துட்டு இருக்கனாலேயே நமக்கு பிரச்சனையாக இருக்கு. குடிநீர் கூட ரொம்ப தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு. இதில் விவசாயம் பண்ணுறதுங்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கு. அணைக்கட்டுகளே அதிகம் கட்ட வேண்டும். மெயின் வர மழை தண்ணியை வீணாக்காமல் கடல்நீரில் போய் வருஷம் பார்த்தீங்கன்னா கொள்ளிடம் வழியாக பல ஆயிரம் லட்சக்கணக்கான டிஎம்சி தண்ணீர் கடலில் போய் சேர்ந்துடுது, வேஸ்ட்டாக வீணாகுது. இது காமராஜர் ஆட்சி காலத்தில் நிறைய தடுப்பணைகள் கட்டிருக்காங்க. அந்த மாதிரி இப்போ அதுக்கு இடையில இருக்கிற அரசியல் கட்சிகள் எதுவும் அணைகள் கட்டப்படவில்லை. இப்போ தற்சமயம் இருக்கிற புதிய அரசானது இவங்க நீர் மேலாண்மையில அணைக்கட்டுகளை கட்ட வேண்டும். ஆறுகளில் ஒரு 5 கிலோமீட்டருக்கு ஒரு முறையா தடுப்பணைகளை கட்ட வேண்டும். நேரடியாக கடலுக்கு போய் சென்று இழைச்சாமல் நிலத்தடி மட்டம் நீர் இறங்கினால் தண்ணீர் மட்டம் உயரும், உப்பு நீர் வருவது வாய்ப்பு இல்லாமல் குடிநீர் பாதிக்காது, விவசாயமும் பாதிக்காது. மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மையார் மழைநீர் சேமிப்பு திட்டத்தை நடைமுறைப்படுத்தி அப்பெல்லாம் செஞ்சாங்க. இப்போ அது நடைமுறையில் உள்ளதா? அதுக்கான முயற்சியை இந்த தற்போதைய தூய அரசு எடுக்குமா? அந்த மாதிரி எடுத்தா ரொம்ப சந்தோஷம். ஏற்கனவே அது மாதிரி எடுத்து தொட்டு நிலத்தடி நீர் மட்டம் பாதுகாக்கப்பட்டது. எல்லா கட்டிடங்கள்லையும் மேக்சிமம் அந்த மழைநீர் சேமிப்பு கட்டாயமா செஞ்சு ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருந்தாங்க. அதன் மூலமா நிலத்தடி நீர் மட்டம் உயரக்கூடிய சூழ்நிலை நல்லா இருந்தது. ஏன்னா குடிநீர் பாதிப்பெல்லாம் இல்லாம, ஏன்னா வீணா போகிற தண்ணி எல்லாமே பூமிக்குள்ள போய் மண்ணில் நம்ம பூமியில சோறனால நமக்கு நிலத்தடி நீர் மட்டமும் பாதிக்கப்பட போறதில்ல. இந்த மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை குளங்கள்லையும் நீர்நிலைகளையும் அமல்படுத்தணும்னு சொல்லி அப்போதைய அரசு செஞ்சிருந்தாங்க. இப்போ அது செயல்படுதா? இப்போ ஒவ்வொரு குளங்கள்ல முன்னாடி பார்த்தீங்கன்னா குளங்களுக்கு நடுவே அந்த மழைநீர் சேகரிப்பு அந்த கட்டிடம் இருக்கும். இப்போ அது இல்லை, காணப்படவே இல்லை. திரும்பவும் அந்த திட்டத்தை கொண்டு வருவாங்களா? திரும்ப கொண்டு வந்தால் ரொம்ப சந்தோஷங்க. ஏன்னா வச்சிங்களா, குளத்தோட மைய பகுதியில் ஒரு ஸ்லாட்டர் பைப்பு அது பண்ணுவாங்க. ஒரு குளத்தோட மட்டம் உயர்ந்த உடனே அதிகமாக இருக்கிற தண்ணி அந்த ஹோல்ஸ் வழியாக பூமிக்குள்ள மணல் மட்டத்தில் தான் வச்சிருப்பாங்க அந்த பைப்பை. அந்த மணல் மட்டத்தில் வைக்கும்போது அந்த தண்ணி உபரியா உள்ள தண்ணி பூமிக்கு சென்றுவிடும். அப்படிங்கும்போது அது நல்ல திட்டம். அந்த திட்டம் இப்போ எங்கேயுமே செயல்பட்டதா தெரியல. ஏன்னா அந்த ஆட்சி காலத்தில் நிறைய இருந்தது. இப்போ அந்த பைப்பு இருக்கிற தடையுமே இல்லாமல் இருக்கு. மறுபடியும் அதை முயற்சி பண்ணி செஞ்சாங்கன்னா அதன் வழியிலாவும் நம்ம நிலத்தடி நீர் மட்டத்தை பாதுகாக்கலாம். தற்போது இந்த விவசாயி கூறும்போது காவிரி டெல்டா மாவட்டமான மயிலாடுதுறை மாவட்டம் தண்ணீரின்றி மிகவும் பாதிக்கப்படுது. இந்த தண்ணீரை சேமிப்பதற்காக அங்கங்கே தடுப்பணை கட்ட வேண்டும். மழைநீர் சேகரிப்பு வீடுகள் தோறும் மழைநீர் சேகரிப்பு தொட்டி அமைக்க வேண்டும். குளங்களிலும் அது மாதிரி மழைநீர் சேகரிப்பு தொட்டி அமைக்க வேண்டும் என்பது இந்த விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது. மயிலாடுதுறையிலிருந்து சத்தியம் செய்திகளுக்காக கமல்.